தூங்கி எழுந்தோடனே நான் நேரா கிச்சனுக்கு போவேங்க. இப்பலாம் நான் போறேனோ இல்லையோ, கதிர்குட்டி தான் ஃபர்ஸ்ட்டு கிச்சனுக்கு போறான். ஸோ ஃபுல்லா கிச்சன்ல இருக்க பொருளெல்லாம் இழுத்து போட்டு விளையாடிட்டா தான் அவருக்கு நிம்மதியாவே இருக்குங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருப்பான். எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டான். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாது. அப்படியே விளையாடிட்டே ஏதாச்சும் குறும்புத்தனமும் நெறைய பண்ணுவாங்க. ஸோ அலேக்கா ஏதாவது பொருள் கீழ கிடந்தா டக்குன்னு எடுத்து வாயில வைக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணுவான். அதனால நம்ப முடியாது. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே தான் நான் வந்து குக்கிங்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்குமே வந்து அவர் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ நானும் கண்டுக்கவே இல்ல. சரி விளையாடட்டும்னு விட்டுட்டேன். வீட்ல காய்கறிலாம் இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீரக குழம்பு தான் பண்ணியிருந்தேன். டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லதுங்க. அப்படியே அவனுக்கு எட்டுற உயரத்துல எந்தெந்த பொருள்லாம் நான் வச்சிருந்தேனோ, அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஃபுல்லா கீழ வந்துருச்சு. சைட்ல பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே மாவு அரைக்கிற வேலையுமே பண்ணிட்டேன். இட்லி மாவுமே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே அரைச்சுட்டேன். காலையிலே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் எனக்கு கதிர்குட்டி பார்த்துக்கிறது, அவனுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்றது, எனக்கு இதெல்லாமே வந்து எனக்கு டைம் சரியா இருக்கும். ஸ்நாக்ஸ் என்ன குடுக்கலான்னு பார்த்தா, ஒரு 8 1/2 மந்த்ஸ்க்கு மேல வந்து நான் கதிர்குட்டிக்கு வந்து டேட்ஸ் குடுக்குறேன். நீங்க வந்து நல்ல ஒரு ஷாப்ல வந்து குவாலிட்டியான நல்லா சாஃப்ட்டா இருக்க மாரி டேட்ஸ் வாங்கிக்கோங்க. ஊற வச்சுட்டீங்கன்னா, அது மேல இருக்க அந்த லேயர் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க அத மஸ்ட்டும் குடுக்கலாம், பியூரியாவும் குடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாயில்ட் எக் தான் குடுத்தேன். ஸோ இந்த மாரி எல்லோ, ஒயிட் 2த்தையும் சேர்த்து நல்லா இந்த மாரி மஸ்டிங்னா நல்லா இந்த மாரி சாஃப்ட் ஆயிடும். இத வந்து நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது அவங்க ஈஸியாவே சாப்ட்டுருவாங்க. பட் கொஞ்சமா குடுங்க. ஏன்னா அடைக்கும் அந்த எல்லோன்றது. சாப்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி விளையாட ஆரம்பிச்சுட்டான்.